ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பற்றி மகாபரிவா சொல்லிட்டு வந்ததை ரெக்கார்டு பண்ணினதில் இது 7வது ரெக்கார்டிங். ஷட்பதி அப்படிங்கிறதோடைய நேரடி அர்த்தமே 6 பாதங்களை கொண்டது அப்படிங்கிறது தான். பாதம்ங்கிறதுக்கு அடிங்கிறது தான் பொருள். இது வரைக்கும் பெரியவா நம்மளுக்கு 6 அடிகளுடைய அர்த்தத்தை, அதனுடைய வார்த்தைகள் கோர்க்கப்பட்ட விதத்தோடைய அழகையும், அந்த அடிகளுடைய சாரதவமான விஷயங்களையும் இது வரைக்கும் சொல்லிகிட்டே வந்துட்டான். நாம இது வரைக்கும் பார்த்த அந்த 6 அடிகளுடைய அர்த்தத்தை சுருக்கமாக ஒரு தடவை பார்த்துடலாம். ஹே பிரபோ விஷ்ணு, என் அடக்கமின்மையை அழித்து மனசை சமநிலைக்கு கொண்டு வந்து விஷய சுகங்களாகிய காணல் நீரை நோக்கி என் மனம் ஓடாம தடுத்து எல்லா உயிர்களிடத்திலையும் எனக்குள்ளே பொங்கும் அன்பை பெருக்கி முடிவில் என்னை இந்த சம்சாரமாகிய கடல்லிருந்து மோட்சத்துக்கு கடத்து வைப்பாயாக. முடிவே இல்லாத சத் சித் ஆனந்தத்தை கொடுப்பதும், திவ்யமான பரிமள கந்தம் வீசுவதும், அழகான தாமரை போன்று இருப்பதால் அதில் பெருகும் தேனுக்கு பதில் வினைகளையும் பாபங்களையும் போக்கும் கங்கையை பெருக்குவிப்பதும் ஆகிய ஜெகன்மாதா மகாலட்சுமியின் பதியான திரிவிக்ரமமூர்த்தியின் சரணாரவிந்தங்களை என் பவ பயங்களை வெட்டி எரிய வேண்டி பணிகிறேன். ஏ நாதா, நீ நான் என்ற பேதமற்ற அத்வைத நிலையை நான் எய்தினாலும் நான் என்றும் உன்னுடையவன், ஒரு காலும் நீ என்னுடையவன் ஆக மாட்டாய். சமுத்திரத்துக்கும் அதிலே மாயையால் கிளம்பக்கூடிய அலைகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்றாலும் அலைகள் இல்லாத சமுத்திரம் இருக்கலாம், சமுத்திரம் இல்லாமல் அலைகள் இருக்க முடியாது. அதனால நீயேதான் இந்த ஜகத்துக்கு ஆதாரம், நீயே எங்களை ரட்சிப்பாயாக. ஹே மலையை தாங்கி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் பிரபு, இந்திரனுக்கு தம்பியாக வந்து உலகளந்த பெருமாளே, அசுர குலங்களை அடக்கும் அவர்களின் எதிரியே, சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவனே, உன்னை ஒரு தரம் தரிசித்து விட்டால் இந்த மாயாலோகம் முழுவதும் எங்கள் கண்களுக்கு மறைந்து விடாதா? தரிசனத்தை தா என் இறைவா. உலக சம்ரக்ஷணத்துக்காக மத்ஸ்யம் முதலான அநேக அவதாரங்கள் எடுத்து உயிர்களை காக்கும் எங்கள் பரமேஸ்வரா, இந்த சம்சார சுழலில் அகப்பட்டு கொண்டு பீதி அடைந்திருக்கும் என்னையும் காப்பாயாக. கயிற்றினால் கட்டப்பட்ட வயிற்றை உடைய தாமோதரா, குணங்களின் ஆலயமே, மிகுந்த அழகான முகத்தாமரையுடைய கோவிந்தா, பவக்கடல் என்று சொல்லப்படும் சம்சார சாகரத்தை கடையும் மத்தாக இருக்கும் மந்தரமலையை ஒத்தவனே, இந்த ஜனன மரண சுழல்ல மாட்டிண்டு மிகுந்த பீதியோட இருக்கும் என்னை காப்பாயாக. இந்த ஸ்லோகம் வரைக்கும் பொருள் சொல்லி பெரியவா நிறுத்தியிருந்தா. மேற்கொண்டு பலஸ்ருதி போல இருக்கும் 7வது ஸ்லோகத்தையும் சொல்லி இந்த அழகான வண்டு ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிக்கிறா. பெரியவா சொல்றதை கேட்கலாம். ஷட்பதி ஆரம்ப ஸ்லோகத்தில் அவிநயம் அபநய என்று தொடங்கினார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள். 6வது ஸ்லோகத்தை முடிக்கிற போதும் தரம் அபநய துவம்மே என்பதாக அதே அபநய வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆதி வார்த்தையே அந்தத்தில் வருவதால் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிவிடுகிறது. இது இந்த ஸ்தோத்திரத்தின் பூர்ணத்துவத்துக்கு அடையாளம். அபநய என்பதற்கு அப்புறம் துவம்மே என்று 2 வார்த்தைகள் வந்தாலும் மேலே காட்டின மாதிரி எனக்கு மகா பயத்தை நீ போக்குவாயாக என்பதற்கு நேர் வாக்கியம் மே பரமம் தரம் துவம் அபநய என்று அபநயவை கடைசி வார்த்தையாக வைத்து முடிப்பதாகத்தான் இருக்கும். வசன நடையில் சொன்னால் அப்படித்தான் இருக்கும். கவிதையானதால் அதன் லட்சணங்கள் பொருந்துவதற்காக இப்படி அபநயவை கொஞ்சம் முன்னே கொண்டு வந்து மே என்று முடிக்கும்படி ஆயிற்று. பகவத்கீதையில் இப்படியேதான் இருக்கிறது. அதிலே பகவானின் உபதேசம் 2வது அத்தியாயத்தில் அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் என்கிற ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. கடைசியில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச என்று உபதேசத்தை முடிக்கிறார். இந்த 2ற்கும் முந்தியும் பிந்தியும் இருக்கிற ஸ்லோகங்கள் ப்ரீஃபேஸ் முன்னுரை, எபிலாக் பின்னுரை தான். சுச்ச ஷோச்ய என்கிற வார்த்தைகள் வருத்தப்படுவதை குறிக்கும். முதலில் அசோச்யான் அன்வசோச்சஸ்துவம் என்றதற்கு வருத்தப்பட வேண்டாதவர் விஷயத்தில் நீ வீணுக்கு வருத்தப்படுகிறாய் என்று அர்த்தம். ஐயோ, இந்த கௌரவ சேனையை எப்படி கொள்வேன் என்று வருத்தப்பட்ட அர்ஜுனனிடம் தர்மத்தை உபதேசித்து இந்த யுத்தம் நடந்தாக வேண்டியிருக்கிறது, பூபாரம் தீருவதற்காக இவர்கள் எல்லாரும் சம்ஹாரம் ஆக வேண்டும் என்று ஏற்கனவே ஈஸ்வர சங்கல்பமாகிவிட்டது. ஆகையினால் நீ வருத்தப்பட வேண்டாதவர்களுக்காக அனாவசியமாக வருத்தப்படுகிறாய் என்று சொல்ல வந்த பகவான் அசோச்யான்
அன்வசோச்சஸ்துவம் என்று ஆரம்பிக்கிறார். கடைசியில் முடிக்கிற போது எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு, அதாவது எல்லா தர்மங்களுக்கும் மேலாக என்னிடம் நீ சரணாகதி பண்ணி நான் விட்ட வழி என்று இருந்துவிடு, நான் உன்னை சகல பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், இது நிச்சயம், ஆதலால் கொஞ்சம் கூட வருத்தப்படாதே என்று அர்ஜுனனுக்கு தன் வாக்குறுதியை கொடுக்கிற போது மா சுச்ச என்கிறார். மா சுச்ச என்றால் வருத்தப்படாதே என்று அர்த்தம். ஆரம்பத்தில் வந்த அசோச்ச, முடிந்த முடிவில் வரும் மா சுச்ச இரண்டும் ஒன்றேதான். சுச் என்கிற ரூட், அதாவது தாது, இரண்டிற்கும் பொது. கீதையில் போலவே ஷட்பதியிலும் முதல் ஸ்லோக ஆரம்பத்தில் வந்த அபநய 6வது ஸ்லோக முடிவிலும் வருகிறது. வினயமின்மையை போக்கு என்று ஆரம்பித்தவர் பயத்தை போக்கு என்று முடிக்கிறார். போக வேண்டியதை போக்கிக் கொள்வது வரவேண்டியதை வரவழைத்துக் கொள்வதை விட முக்கியம். முதலில் இதை செய்து கொண்டால்தான் அப்புறம் அதை செய்து கொள்ள முடியும். செய்து கொள்வது போக்கிக் கொள்வது என்றாலும் அது நம்மால் ஆகிற காரியமா? இல்லை, அவனுடைய அருள்தான் அப்படி போக்க வைக்க வேண்டும். அதனால்தான் ஆரம்ப முடிவு இரண்டிலும் போக வேண்டிய இரண்டை, திமிரையும் பயத்தையும் போக்கு, அபநய என்று வேண்டிக் கொள்கிறார். பயம் என்பது திமிருக்கு நேரெதிர், பூஞ்சை மனசை காட்டுவது. உத்தமமானவருக்கு திமிரும் இருக்காது, பூஞ்சையான பயங்காளித்தனமும் இருக்காது. நமக்கு இரண்டும் இருக்கிறது. சிலவற்றை குறித்து திமிர், சிலவற்றை குறித்து பயம் என்று இருக்கிறது. இது இரண்டையும் போக்கிக் கொள்ள பகவானை பிரார்த்திக்க சொல்லிக் கொடுக்கிறார் ஆச்சாரியாள். ஒரு ஸ்லோகத்தின் முடிவு வார்த்தை அடுத்ததன் ஆரம்பமாக இருப்பதைத்தான் அந்தாதி என்பது. உத்ருத நகவில் ஒரே ஸ்லோகத்துக்குள்ளேயே ஆச்சாரியாள் அந்தாதி விளையாட்டு பண்ணினதை பார்த்தோம். இப்போது 6 ஸ்லோகம் கொண்ட முழு ஸ்தோத்திரத்துக்குமாக சேர்த்து முதல் வார்த்தையான அபநய என்பதையே கடைசியிலும் போட்டு ஒரு வினோதமான அந்தாதி பண்ணியிருப்பதை பார்க்கிறோம். முதல் வார்த்தை கடைசி வார்த்தை என்பதற்கு பதில் முதல் வினைச்சொல் கடைசி வினைச்சொல் என்று வைத்துக் கொள்வதுதான் இன்னும் சரியாயிருக்கும். முதல் வார்த்தை அவிநய என்பதே, அதையடுத்து முதல் வினைச்சொல்லாக அபநய வருகிறது. கடைசி வார்த்தைகள் அபநய துவம்மே, அபநயவுக்கு அப்புறம் துவம்மே இருக்கிறது. ஆனால் வினைச்சொல்லில் எது கடைசி என்று பார்த்தால் அபநயதான். வேர்ப் என்பதை தமிழில் வினைச்சொல் என்றும் சம்ஸ்கிருதத்தில் கிரியாபதம் என்றும் சொல்கிறோம். இதிலிருந்து ஒரு வேலையை கொடுப்பது என்று தெரிகிறது. இப்படி நம்மை விடாமல் ஒரு வேலை வாங்குவதற்கே சூக்ஷ்மமாக இப்படி ஷட்பதி ஸ்தோத்திரம் முழுதையும் வினைச்சொல்லால் ஒரு அந்தாதியாக ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் போல் இருக்கிறது. ஆரம்ப வேர்பை முடிவில் போட்டதால் மறுபடியும் அவிநய அபநய என்று அந்தாதி கிரமத்தில் ஆரம்பி, அதாவது திரும்ப திரும்ப இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணு என்று வேலை கொடுக்கிற மாதிரி இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக வரும் 7வது ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை, பலனை சொல்கிற பலஸ்ருதி மாதிரியானது. ஷட்பதி என்றால் 6 செய்யுள்கள் என்று அர்த்தம் பண்ணினால் அது தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதனமந்தர பரமம் தரம் அபநயத்வம்மே என்ற ஸ்லோகத்தோடு முடிந்து விடுகிறது. ஜெயதேவர் பாடிய கீத கோவிந்தத்தில் உள்ள பாட்டுகளை அஷ்டபதி என்பது எதனால்? அந்த பாட்டு ஒவ்வொன்றிலும் 8 அடிகள் இருப்பதனால்தானே. இவ்வாறு பதம் என்பது வார்த்தையை மட்டுமின்றி ஒரு முழு செய்யுளை, ஸ்லோகத்தை குறிப்பிடுவதாகும் என்று முன்னேயே சொன்னேன். அஷ்டபதி என்பது 8 ஸ்லோகம் என்பது போல ஷட்பதியும் 6ஆம் ஸ்லோகத்தோடு பூர்த்தியாகிவிட்டது என்று அர்த்தம். நூற் சிறப்பு அல்லது பயனை பலஸ்ருதி என்று சொல்கிற மரபுப்படியே 7வது ஒரு ஸ்லோகம் வருகிறது. கீதையில் பகவான் சொன்ன மாதிரியே ஆச்சாரியாலும் ஆதி வார்த்தையை அந்தத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா. ஆச்சாரியால் கீதையின் மாடலை புத்திபூர்வமாக நினைத்தே கீதையை இந்த ஸ்தோத்திர அமைப்புக்கு முன்னோடி என்ற புத்திபூர்வமாக எண்ணியே இப்படி பதப்பிரயோகம் பண்ணியிருப்பார் போல் இருக்கிறது என்று 7ஆம் ஸ்லோகத்தை பார்த்தால் தோன்றுகிறது. ஏனென்றால் இதிலே கீதையின் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சரணாகதியைத்தான் ஆச்சாரியாலும் சொல்கிறார். நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ இதி ஷட்பதீமதியே வதன சரோஜே சதா வசது என்பது ஷட்பதிக்கு பலஸ்ருதி மாதிரி உள்ள 7வது ஸ்லோகம். பலஸ்ருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இதிலே ஆச்சாரியால் அசல் பலஸ்ருதியாக இந்த ஸ்துதிக்கு இன்னின்ன பலன் என்று உடைத்துச் சொல்லாமல் மறைமுகமாக நாம் ஊகித்து புரிந்து கொள்ளும் விதத்திலேயே பலனை சொல்லியிருப்பதனால்தான். ரொம்பவும் வினயசீலரான நம் ஆச்சாரியால் சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி முதலியவற்றின் முடிவில் கூட இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் இப்படியாகப்பட்ட பலன்கள் வரும் என்று பலஸ்ருதி சொல்லவில்லை, சூச்சனையாகவே தான் தெரிவித்திருக்கிறார். ஹே நாராயணா, கருணை மயமானவனே, உன்னுடைய 2 பாதங்களை சரணமாக
அடைக்கலமாக கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஷட்பதியானது என்னுடைய வாய் என்ற தாமரையில் எப்பொழுதும் வசிக்கட்டும். இதுதான் ஷட்பதியின் 7வது ஸ்தோத்திரத்தோடைய அர்த்தம். ஷட்பதி ஸ்தோத்திரம் தம்முடைய வாக்கில் சதா இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்வதற்கு அர்த்தம், சற்று முன்னால் நான் சொன்னார் போல அதை நாம் திரும்ப திரும்ப ஜபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதே. தாவகௌ சரணவ் என்கிற போது சரணவ் என்று சொல்ல வேண்டும். சரணம் கரவாணி என்னும் போது சங்கரன், சங்கு, சிவன் என்பதில் சொல்கிற ஷவாக சரணம் என்று சொல்ல வேண்டும். சரணம் என்றால் கால், சரணம் என்றால் அடைக்கலம், புகலிடம் என்று பொருள். துவைத்த, விசிஷ்டாத்வைத்த, அத்வைத்த வித்தியாசங்களை நினைக்காமல் பக்தி பரவசத்தில் எப்படி எப்படி பாவம் வருகிறதோ அப்படியெல்லாம் ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி கொண்டு போயிருக்கிறார் என்று நடுநடுவே தெரிந்ததல்லவா. ஸ்வச்சமான அத்வைத்தம் என்று பார்த்தால் அதிலே சேராத சகுண பிரம்ம வர்ணனை, சமுத்திரத்துக்கு அலை அடக்கமானதே என்பது போன்ற ஈஸ்வரனுக்கு ஜீவன் அடங்கினவன் என்ற தத்துவம் ஆகியவற்றை இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதை பார்த்தோம். முடிக்கிற போதும் அத்வைத்தத்துக்கு முக்கியமான ஞான மார்க்கத்தை சொல்லாமல் பக்திக்கு பிரதானமாக இருக்கிற சரணாகதியைத்தான் சொல்லியிருக்கிறார். சரணம் கரவாணி தாவகௌ சரணவ். 2வது வரியில் இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது என்பதற்கு இந்த 6 ஸ்லோகங்கள் கொண்ட ஷட்பதி ஸ்தோத்திரம் என் வாய் என்ற தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் ஷட்பதி என்பது 6 ஸ்லோகம் என்ற பொருள் கொடுக்கும். பதம் என்றால் ஸ்லோகம் என்று பொருள் கொள்ளாமல் வார்த்தை என்றே அர்த்தம் செய்து கொண்டாலும் பொருத்தமாக அமைகிறபடி இங்கே ஆச்சாரியால் ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார். இந்த 6 வார்த்தைகள் என் வாய் தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்றும் ஒரு பொருள் கொள்ள இடம் இருக்கிறது. அதுவும் பொருத்தமானதே. எப்படி? எந்த 6 வார்த்தைகள்? ஸ்லோகத்தின் முதல் பாதியில் வருகிற 6 வார்த்தைகள் தான். நாராயண, கருணாமய, சரணம், கரவாணி, தாவகௌ சரணவ் என்ற 6 வார்த்தைகள் தானே முதல் பாதியில் இருக்கின்றன. கருணாமயமான நாராயணா, உன் இணையடியில் சரண் புகுகிறேன் என்ற இந்த 6 வார்த்தைகள் சதா சர்வ காலமும் தம் வாய் தாமரையில் இருக்கட்டும் என்று சொல்வதாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஷட்பதியின் முதல் 6 ஸ்லோகங்களையோ அல்லது 7வது ஸ்லோகத்தின் முதல் பாதியான 6 வார்த்தைகளையோ எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் பகவத் அனுகிரகம் கிடைத்துவிடும். வினயமின்மை போக வேண்டும், மனசின் ஓட்டம் நிற்க வேண்டும், ஜீவ தயை விருத்தியாக வேண்டும், சம்சார சாகரத்திலிருந்து கடத்தப்பட வேண்டும், சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக பகவானே வந்து அமிர்தத்தை, அமரத்தன்மையை அனுகிரகிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பல பிரார்த்தனைகளை சொன்னாரல்லவா. அந்த பிரார்த்தனையெல்லாம் இந்த 6 ஸ்லோகங்களையும் அவற்றுக்கு பிறகு வரும் 6 வார்த்தைகளையும் சதா சொல்லிக் கொண்டிருப்பதாலேயே நிறைவேறிவிடும் என்று சொல்லாமல் சொல்கிற பலஸ்ருதியாக 7வது ஸ்லோகம் இருக்கிறது. மதியே வதன சரோஜே என்று என்னுடைய வாயான தாமரையில் என்று ஏன் சொன்னார்? என் வாய் என்றாலே போதும், வதனம் என்றாலே போதும். வாய் தாமரை, வதன சரோஜம் என்று அதற்கு ஏன் ஒரு அடைமொழி கொடுத்தார்? பகவானை பற்றி நயன கமலம், முகத்தாமரை, பாத பத்மம் என்று சொன்னால் சரியாகப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே இப்படி பகவானுடைய பாத கமலத்தையும் ஸ்ரீபதி பாதாரவிந்தே, முக கமலத்தையும் சுந்தர வதனாரவிந்தே என்று முன் ஸ்லோகங்களில் சொன்னது சரி. ஆனால் பக்தனான தன்னை சொல்லிக் கொள்ளும் போது ஏன் வதன சரோஜே என்று தாமரையோடு வாயை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும்? இதற்கு இன்னின்ன பலன் கிடைக்கும், நான் சொன்ன ஸ்லோகத்தை நீங்கள்லாம் சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும்னு பலஸ்ருதியை கூட விண்டு சொல்லாத அளவுக்கு வினய சம்பத் படைத்த ஆச்சாரியால், அவினயத்தை போக்கு என்றே இந்த ஸ்துதியை ஆரம்பிக்கிற ஆச்சாரியால் இங்கே இப்படி தம்முடைய வாயை வதன சரோஜே என்று அடைமொழி கொடுத்து சிறப்பித்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஷட்பதி என்றால் 6 கால் உடைய வண்டு என்று அர்த்தம் சொல்லி இதில் 6 ஸ்லோகம் இருப்பதாலும் வண்டு சம்பந்தம் நிறைய இருப்பதாலும் தான் ஆச்சாரியால் ஸ்லேடையாக ஷட்பதி ஸ்தோத்திரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா. வண்டு என்பது எப்படி பொருந்தும் என்கிற புதிர் இங்கேதான் அவிழ்கிறது. 6 ஸ்லோகம், அதோடு 7வது ஸ்லோகத்தின் 6 வார்த்தைகள் சதா என் வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்ல வந்தார். அப்படி சொல்கிற போது ஷட்பதி என்றால் வண்டுக்கும் பேர் அல்லவா என்று தோன்றிவிட்டது. வண்டு என்கிற அர்த்தத்தில் ஷட்பதி என்கிற வார்த்தையை ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்திலும் சௌந்தரிய லஹரியிலும் உபயோகித்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் மீது புஜங்கம் பாடி பிரார்த்திக்கும் போது ஹே ஸ்கந்தா, பத்மத்தில் வண்டு மொய்த்து கழிக்கிறது போல பவவினையால் கிளேசமுற்று கொதிக்கும் என் மன வண்டானது உன் பாத பத்மத்தில் சதா ரமித்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே
மன ஷட்பதோ மே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே என்று சொல்கிறார் ஆச்சாரியாள். வண்டுக்கு பிருங்கம், பிரமரம், மதுபகம் என்றெல்லாம் பெயர் இருக்க அதை மனசுக்கு ஒப்பிடும்போது ஷட்பத பெயரை ஏன் குறிப்பிட்டார் என்பது சௌந்தர்ய லஹரியில் வெளியாகிறது. சௌந்தர்ய லஹரியில் பஞ்ச இந்திரியங்கள் என்கிற 5 கரணங்களோடும் மனஸ் என்ற 6வது கரணத்தோடும் சேர்ந்தால் 6 கால் கொண்ட வண்டு போலிருக்கிற என் ஜீவனானது உன் பாத பத்மத்தில் புதைந்து கிடக்கட்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார். நிமஜ்ஜன் மஜ்ஜீவ காரண சரண ஷட்சரணதாம். பதம் சரணம் இரண்டும் முன் சொன்னார் போல காலை குறிக்கும். ஷட்சரண என்றால் ஷட்பதமான வண்டு என்றுதான் அர்த்தம். மனசை 5 இந்திரியங்களோடு 6வதாக சொன்னாலும் மற்ற 5ஐயும் கூட ஆட்டிப்படைப்பது அதுதான். அதனால் மனசையே, அதுவும் அதன் 5 அங்கங்களான பஞ்சேந்திரியங்களும் கொண்ட 6 கால் வஸ்துவாக சொல்வதுண்டு. அதனால்தான் மன ஷட்பதோ என்றார். ஆகையால் இங்கே 6 ஸ்லோக 6 வார்த்தை ஷட்பதி என் வாயில் எப்போதும் இருக்கட்டும் என்று சொல்ல வந்தபோது அவருக்கு வண்டு நினைவு வந்துவிட்டது. வண்டு சதா இருக்கிற இடமாக தம் வாய் இருக்க வேண்டுமென்றால் அந்த வாயானது தாமரை பூவாக இருந்தால் தானே முடியும். வண்டு தாமரையைத்தானே சதா மொய்க்கும். அதனால்தான் வதன சரோஜே என்று போட்டுவிட்டார். ஸ்ரீபதியின் பாதாரவிந்தத்தை, சுந்தர வதனாரவிந்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு பக்தனின் வாயும் அரவிந்தமாக ஆகிவிடுமாதலால் என் வாய் தாமரை என்று போட்டதில் எந்த அனுச்சிதமும் இல்லை. அந்த வதன சரோஜத்தில் உள்ள வண்டு எது என்றால் அதுதான் ஷட்பதி ஸ்தோத்திரம். வண்டு ஸ்தோத்திரம் என்ற நாமகரணம் இப்போது புரிந்துவிட்டதல்லவா? புதிர் அவிழ்ந்து விட்டதல்லவா? வதன சரோஜத்தை, முக கமலத்தை சொல்கிற போது ஆச்சாரியாளை பற்றி அவரது நேர் சிஷ்யரான பத்மபாதாச்சாரியாலும் பிற்பாடு அப்பைய தீட்சிதரும் பண்ணின ஸ்லோகங்கள் மறுபடி நினைவு வருகின்றன. முன்பே சொன்னேன், ஆச்சாரியாளின் முகமாகிய மானச சரசிலே வாயாகிற தாமரையில் பாஷ்யம் என்கிற தேன் பொழிகிறது என்றும் அதை சிஷ்ய கணங்களான வண்டு கூட்டம் பருகுவதாகவும் சொன்னேன். அப்பைய தீட்சிதர் ஸ்லோகத்தில் விஷ்ணுவின் பாத கமலத்திலிருந்து கங்கை பெருகினது போல ஆச்சாரியாளின் முகக்கமலத்திலிருந்து பாஷ்யம் பெருகிற்று என்கிறார். பகவத்பாத ஸ்ரீமன் முகாம்புஜ என்கிறார். முகாம்புஜம், முக அம்புஜம் என்பதும் ஷட்பதி முடிவில் சொல்லும் வதன சரோஜம் என்பதும் ஒன்றுதான். அந்த பகவத்பாதாளே இந்த ஷட்பதியின் 2வது ஸ்லோகத்தில் ஸ்ரீபதியின் பாதாரவிந்தத்திலிருந்து தேவகங்கை பொழிகிறதை பற்றி சொல்லியிருப்பதை பார்த்தோம். ஜனன மரணமாகிய பவபய கேதங்களை பகவானின் பாதம் போக்குகிறது என்று இங்கே நம் பகவத்பாதாள் சொல்கிறார் என்றால், அபய தீட்சிதரோ ஆச்சாரிய பாஷ்யத்தையே ஜனன ஹரணி, பிறவியை போக்குவது என்கிறார். சுப்பிரமணியர், அம்பாள் முதலியவர்களின் பாத கமலத்தில் தமது உள்ளம் வண்டாக படிய வேண்டும் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால், பழங்காலத்து கம்போடியா தேச கல்வெட்டில் நம் ஆச்சாரியாளுடைய பாத கமலத்தில் சகல பண்டிதர்களுடைய தலைகளும் வண்டு கூட்டம் மாதிரி மொய்த்து கொண்டிருப்பதாக இருக்கிறதென்று முன்பே சொன்னேன். இப்படி பல தினசில் வண்டு பொருத்தமுள்ள ஆச்சாரியால் வண்டு ஸ்தோத்திரம் என்றே ஒன்று பண்ணியிருப்பது நியாயம்தானே. இன்னொரு பொருத்தம் சொல்கிறேன். நம் ஆச்சாரியாளுக்கு அவருடைய குருவான கோவிந்த பகவத்பாதர்களிடம் இருந்த பக்தியை பற்றி சொன்னேன் அல்லவா? இதற்கு ஏற்றாற் போல இங்கே மடத்திலே ராஜாக்களுக்கு பராக் சொல்கிற மாதிரி நம் ஆச்சாரியாளுக்கு சொல்லும்போது ஜெய கோவிந்த பகவத்பாத பாதாப்ஜ ஷட்பத என்று ஆரம்பிக்கிறோம். கோவிந்த பகவத்பாதாளின் பாதாரவிந்தத்தில் நம் ஆச்சாரியால் ஷட்பதமாக வண்டாக இருந்தார் என்று அர்த்தம். இப்படியாக தாமரை, வண்டு இவற்றின் சம்பந்தம் ஆச்சாரியாளின் குருவான கோவிந்த பகவத்பாதாள், ஆச்சாரியாள், அவருடைய சிஷ்யரான பத்மபாதர் என்று தொடர்ந்து வருகிறது. பகவானின் முகக்கமலம், பாதகமலம் இவற்றோடு அந்த பகவானை ஸ்தோத்தரிக்கும் பகவத்பாதாளின் முகக்கமலம், பாதகமலம் இவற்றையும் ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு ஏற்படுகிறது. சதா சர்வ காலமும் இந்த ஷட்பதி என் வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்தித்தது நம் எல்லார் பொருட்டும் அவர் செய்த பிரார்த்தனையாகும். இந்த வண்டு ஸ்தோத்திரம் மொய்க்கிற தாமரைகளாக நம் எல்லாருடைய வாயும் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் பஞ்ச இந்திரியங்களும் மனசும் சேர்ந்து ஷட்பதமாக இருக்கிற நம்முடைய ஜீவனாகிய வண்டு எப்போதும் பகவானின் பாத கமலத்தில் படிந்து கிடக்கும். ஆரம்பத்தில் தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் தாரைய சம்சார சாகரதா என்கிற
போது ஆச்சாரியால் மனசும் இந்திரியங்களும் அடங்கி சம்சார சாகரத்திலிருந்து கடைத்தேற்றுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்தார். கடைசியில் பகவானின் பாதங்களில் மனஸ் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சரணாகதி பண்ணுவதை சொல்லி முடித்திருக்கிறார். அழகாலும் அருளாலும் நம்மை வசீகரித்து தன்னிலே நம் உள்ளத்தை லயிக்கப் பண்ணி சுலபமாக நம்மை பவசாகரத்திலிருந்து கரை சேர்ப்பது பகவானின் பாத கமலம்தான். அதுதான் பகவத் பாதர் என்றே சொல்லப்படுகிற நம் ஆச்சாரியாள். அவரே பகவானின் பாத கமலம் என்றால் அதிலும் அவரது முகம் ஒரு கமலமாக இருக்கிறது. அதிலே சதாவும் இருக்கிற வண்டு ஷட்பதி ஸ்தோத்திரம். அது ஆச்சாரியாளுடைய வாக்குத்தேனையும் அதன் வழியாக பகவானின் அருள் தேனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும். இப்படி பெரியவா சொல்லி ஒரு தடவை முழுசா ஷட்பதி ஸ்தோத்திரத்தையும் சொல்லி இந்த வண்டு ஸ்தோத்திரத்துடைய பிரவச்சனத்தை முடிக்கிறா பெரியவா. அவிநயம் அபநய விஷ்ணோ தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதா திவ்யதுனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பாதாரவிந்தே பவபய கேதஸ்சிதே வந்தே சத்யபிபேதாபகமே நாத தவாஹம் நமாமகீனஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்கः क्वचन समुद्रो न तारंगः उद्धृतनक नगभिधनुज तनुजकुलामित्र मित्रशशिदृष्टे दृष्टे भवति प्रभवति न भवति किं भवति तिरस्कारः मत्स्याभिरवतारैरवतारवता सदा वसुधां परमेश्वर परिपाल्यो भवता भवतापभीतोऽहम् दामोदर गुणमंदिर सुंदर वदनारविंद गोविंद भवजलति मथन मंदर परमं तरम अपनय त्वम्मे नारायण करुणामय शरणं करवाणि तावकौ चरणौ इति षट्पदी मदीये வதன சரோஜே சதா வசது. இப்படி ஷட்பதி ஸ்தோத்திரத்தை சொல்லி பெரியவா முடிக்கிறா பிரவச்சனத்தை. கோபாலம் பிரபுலீலா விக்கிரக கோபாலம் குலகோபாலம் கோபீகேளன கோவர்தன திருத லீலாலாளித கோபாலம் கோபிர்நிகதித கோவிந்த ஸ்புடநாமானம் பகுநாமானம் கோபீ கோச்சர தூரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் गोविन्दं परमानन्दं भज गोविन्दं परमानन्दं गोविन्दं परमानन्दं भज गोविन्दं परमानन्दम् सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा.